மதுரை அருகே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த தாவேகா தொண்டர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுரை அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் என்ற தாவேகா தொண்டர் 10ஆம் வகுப்பு மாணவியின் வீட்டுக்கு நள்ளிரவில் சென்று பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. மாணவியின் அலறல் சத்தத்தை கேட்ட பெற்றோர் ஓடிவந்து கண்ணனை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்ததாக தெரிகிறது. இதையடுத்து மகளிர் காவல்துறையினர் கண்ணனை போக்சோ வழக்கில் கைது செய்தனர். கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பான செய்தியாளர் சந்திப்பிற்கு முன்பு காவல்துறை அதிகாரிகள் சிரித்துக் கொண்டிருந்தது சமூக வலைதளங்களில் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. சூலூர் அருகே 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி, டிஐஜி சாமிநாதன், காவல் கண்காணிப்பாளர் பவன்குமார் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர். அதற்கு முன்பாக அவர்கள் சிரித்துக் கொண்டே கலந்துரையாடியது தொலைக்காட்சிகளில் நேரலையாக ஒளிபரப்பானது. இக்காட்சிகள் சமூக வலைதளங்களிலும் வைரலாக இதற்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியது. ஆனால் அது பற்றிய கவலையே இல்லாமல் அதிகாரிகளே இப்படி சிரித்துக் கொண்டிருப்பதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். கோவை சிறுமி கொலை தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பின் போது காவல்துறை அதிகாரிகள் சிரிக்கும் காணொளி AI உருவாக்கம் என தாவேகா ஆதரவாளர்களும் தொண்டர்களும் கூறி வந்தனர். ஆனால் அது உண்மையான காணொளிதான் என நெட்டிசன்கள் ஆதாரத்தோடு மறுத்துள்ளனர். அதன்படி செய்தி தொலைக்காட்சிகளில் நேரலையில் ஒளிபரப்பான வீடியோவை நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். தாவேகா அரசில் தவறு நடந்தால் தட்டி கேட்க தயங்க மாட்டோம் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக மற்றும் அதிமுகவின் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க முயன்றதை கடுமையாக விமர்சித்தார். காங்கிரஸ் யாருடைய முதுகிலும் குத்தவில்லை என்று குறிப்பிட்ட அவர், மக்கள் தீர்ப்பின் அடிப்படையில் தாவேகா வெற்றி பெற்றதாக குறிப்பிட்டார். மதச்சார்பற்ற அரசுக்காக தாவேகாவிற்கு ஆதரவளிப்பதாகவும் ராஜேஷ்குமார் கூறினார். அதாவது மக்களுக்கு தவறு நடந்தால் நாங்கள் தட்டி கேட்போம். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இல்லை, கூட்டணி ஆட்சி என்பது மக்களுக்கு நல்லது செய்கிறத தான் கூட்டணியில் இருக்கும். நல்ல திட்டங்களை கொண்டு வரணும், மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணும், மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடணும் தான் நாங்கள் எங்களுடைய தலைவர், மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த கூட்டணியோட சேர்ந்து அந்த கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அதனால் எங்களை பொறுத்தவரையில் எந்த சூழ்நிலையும் மக்களுக்கு நல்லது செய்வதுதான் எங்களுடைய பணி. விசிகாவில் இருந்து விலகுவதாக அக்கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அறிவித்துள்ளார். தாவேகா அமைச்சரவையில் விசிகா இடம்பெற்றுள்ள நிலையில் கட்சியில் இருந்து விலகியுள்ள அவர் அம்பேத்கர் வரிகளை மேற்கோள் காட்டி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் விசிகா தலைவர் திருமாவளவன் கொள்கை மற்றும் கருத்தியலில் தடம் மாற தயாராகிவிட்டார் என்றும் RSS பிள்ளையை தத்தெடுப்பதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் திருமாவளவனின் செயல்பாடு முரண்பாட்டின் உச்சம் என்றும் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதாகவும் விமர்சித்துள்ளார். கவர்ச்சியின் பின்னால் ஈர்க்கப்படுவது ஆபத்தானது என்று குறிப்பிட்டு கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து விலகுவதாகவும் பனையூர் பாபு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேகதாட்டு அணை விவகாரத்தில் கர்நாடக துணை முதல்வர் DK சிவக்குமாருக்கு திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு கண்டனம் தெரிவித்துள்ளார். மேகதாட்டு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க தமிழ்நாட்டிற்கு உரிமை இல்லை என்று DK சிவக்குமார் கூறியிருந்த நிலையில் இது தொடர்பாக KN நேரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் மேகதாட்டு அணையை கர்நாடகம் கட்டுவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு இழைக்கும் துரோகம் என்று சாடியுள்ளார். மேலும் DK சிவக்குமார் பேச்சை முதல்வர் விஜய் கண்டிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேகதாட்டு அணை கட்டும் திட்டத்தை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலரும் அக்கட்சியின் MLAவுமான பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் காவிரி நீர் பங்கை கேட்கும் முழு உரிமையும் தமிழகத்திற்கு உள்ளதாகவும் கர்நாடகாவின் மேகதாட்டு அணை திட்டம் தமிழக விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் உடனடியாக கர்நாடக அரசுடனும் மத்திய அரசுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி மேகதாட்டு அணை கட்டும் திட்டத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரேமலதா கேட்டுக் கொண்டுள்ளார்.
கோவையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சிறுமியின் தந்தையிடம் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தொலைபேசியில் ஆறுதல் கூறினார். சேலம் மாவட்டத்திற்கு வந்திருந்த சிறுமியின் தந்தையிடம் தொலைபேசியில் பேசிய பழனிசாமி, கொலை தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு ஆவண செய்வதாக உறுதியளித்தார். பாஜகவின் வெற்றிக்கு காங்கிரஸ் தான் காரணம் என திமுக இளைஞரணி செயலரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் தேர்தல் முடிவுகள் ஏமாற்றமாக இருப்பதாக தெரிவித்தார். 20 வருடம் திமுகவின் தோளில் சவாரி செய்த காங்கிரஸ் முதுகில் குத்திவிட்டு சென்றிருப்பதாக கூறிய உதயநிதி, பாஜகவின் வெற்றிக்கு காங்கிரஸ் தான் காரணம் என்றும் மோடியோ அமித்ஷாவோ காரணமில்லை என்றும் விமர்சித்தார். இனி எந்த காலத்திலும் காங்கிரஸை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்றும் உதயநிதி குறிப்பிட்டார். இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு மக்கள் போட்ட ஓட்டுல ஜெயிச்சுட்டு பதவிக்காக சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க. குறைஞ்சபட்ச ஒரு நன்றியோ நாகரிகமோ இல்லாத காங்கிரஸை இனி எந்த காலத்திலையும் நாம நம்பக்கூடாது, எந்த காலத்திலையும் நாம கிட்ட சேர்க்க கூடாது.